ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றிக்கான உன்கிட்ட கெஞ்சினேங்கா, நீ அது நான் சொல்றத கேட்டிருக்கலாம்ல. ஏங்கா இப்படி பண்ண? உன் மனசுல இப்படி ஒரு நினைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதோட லவ்வாவே இருந்தாலும் அவன் நடந்துக்கிற விதம் தப்புதானம்மா. அத பார்த்தா கோவம் எப்படி வராம இருக்கும்? நான் அவ்வளவு சொல்லும் போது நீ கேட்டிருக்கலாமேக்கா. உன் கோவத்தினால என்ன அவன் விட்டுட்டு போயிட்டான்ல. நீ டாக்டர் எனக்கு சந்தோஷம்னு எனக்கு அவன் ஸ்டெத்தஸ்கோப் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கான் தெரியுமா? ஆனா உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நாம கிட்ட பேசுறதைய நிறுத்தன. நீயே சொல்லுக்கா, டாக்டர் ஆகுறது தான் முக்கியம்னு நீ சொன்னதை நான் கேட்டேன்ல. எக்ஸாம்ல பாஸ் பண்ணி மெடிக்கல் செட் வாங்குறதுக்காக அவனை நான் மொத்தமா அவாய்ட் பண்ணி அவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கேன்க்கா. அவன் என்கிட்ட எப்படியெல்லாம் கெஞ்சனான்னு தெரியுமா? என்னை விட்டு போயிடாதேன்னு எவ்வளவு அழுது ஃபீல் பண்ணிருக்கான்னு தெரியுமா? அவன் கிட்ட பேசாம நான் அவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்கேன்க்கா. என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு புரிய வச்சிடலான்ற தைரியத்துல இருந்த. இன்னைக்குதான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா நீ உன்னால உன்னாலதான்க்கா. அகிலா, சத்தியமா இவ்ளோ இருக்கும்னு எனக்கு தெரியல. நீ அழாத. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல. வாழ்க்கை முழுக்க நான் இப்படியே அழுதுகிட்டு தான் இருக்க போறேன். என் கதை என்னை விட்டுட்டு போயிட்டான். சேனி என் கைய தட்டி விட்டுட்டு போயிட்டான். நீ பார்த்தல்ல, அவ்வளவுதான்க்கா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இங்க பாரு, எதுவும் முடியல. நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்றேன். கதிர்கிட்ட நான் பேசுறேன். நிஜமாதான் சொல்றேன். நான் கதிர்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். அக்கா, என்ன நீ நம்புவல்ல? ஆனா கதிர் கேப்பானா? அவன் உன் மேலதான் ரொம்ப கோவமா இருக்கான். கதிர் உங்க ரெண்டு பேரையும் நான் தான் பிரிக்கிறேன்னு நினைச்சு அப்படி இருக்கான். என் தங்கச்சி படிச்சு டாக்டர் ஆகணும், உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்புன்னு சொன்னா அவன் புரிஞ்சுப்பான். அதுக்காக ரெண்டு பேரும் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. நீ ஒழுங்கா படிக்கணும், அவனை ஒழுங்கா ஒரு வேலைக்கு போகணும். சரிக்கா, நீ அவன் கிட்ட என்னைக்கே பேசுவியா? பேசுறேன், கண்டிப்பா பேசுறேன். போதுமா? இங்க பாரு, அழுது முகமெல்லாம் வீங்கி செவந்து போச்சு. வா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம். வா. பாத்தியா அஸ்வின், அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து போடுற பிளான பாத்தியா? அதுவும் இந்த சின்னது இருக்கே, அழுதே காரியத்தை சாதிச்சிரும். ஐயோ, ஒருத்தியே எங்க வீட்டுல தாங்க முடியல, இதுல இன்னொருத்தி வேற. ஐயோ போச்சு.
என்ன மேடம் கோமா பேசிட்டு சிரிக்கிறீங்க? மகா வாக்கு கொடுத்தா அத செஞ்சு முடிப்பா அஸ்வின். சரி, இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு? இப்போ அவ கதிருக்கும் அகிலாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கா. ம், அது புரியுது. ஆனா நீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. அவ வாக்கு கொடுத்தது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இதுக்கப்புறம் அந்த மகா கொடுத்த வாக்கை எப்படி காப்பாத்த முடியும்? வா, சான்ஸே இல்லை மேடம், சான்ஸே இல்லை. உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை நினைச்சு இங்க பாருங்க, எனக்கு அப்படியே புல் அரிச்சு போச்சு. யாருமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு பிளானை போடவே முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் மேடம். கதிரையும் அகிலாவையும் நிரந்தரமா பிரிக்கணும். தங்கச்சி அழறத தாங்க முடியாம அந்த மகா அப்படியே துடிக்கணும். அப்போ கதிருக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். ஏய், குட் ஐடியாப்பா. ஆனா இது முடியுமா? நம்மளால முடியாதுன்னு எதுவுமே இல்லை மேடம். இல்ல அஸ்வின், அகிலா மேல கதிர் இப்ப கோவமா இருக்கான், அதனால அவனை ட்விஸ்ட் பண்றது ஈஸி. ஆனா எங்க அம்மா இருக்காங்களே, அவங்கள கன்வின்ஸ் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல. இதனால மட்டும்தான் அவங்க வாய் அடைக்க முடியும். அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வசதியான பணக்கார வீட்டு பொண்ணு ஒன்று இருக்கு. அவங்களே உங்க வீடு தேடி வந்து பொண்ணு கொடுப்பாங்க. அதுக்கு இந்த அஸ்வின் பொறுப்பு. நிஜமாவா? ம், அப்பனா ஓகே. கதிர் கல்யாணம் நடக்கணும். அந்த அகிலா அழுது அழுது அப்படியே பைத்தியம் புடிச்சு அலையணும். அவளை பார்த்து மகா மனசு நொந்து போய் கார்மெண்ட்ஸ் பார்க்கவே முடியாம அப்படி தோத்து போகணும்.